அப்படி இப்படின்னு ஏதாவது என்ன இருந்தா இப்பயே இங்கேயே என்கிட்ட சொல்லு. ஐயோ இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நாளைக்கு எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு சிவசாமியோட மூக்க அறுக்க வேணான்னு சொல்லு. சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு அவ கூட பேச்சுவார்த்தை? அண்ணே, எதுக்குன்னு நீ அவசரப்படுற? அந்த பொம்பளை வந்து பேசிச்சுன்னு சொன்ன, என் மருமக பேசுனான்னு சொன்னா? என் மருமக மேல எந்த தப்பும் இல்லைண்ணே. அந்த அம்மா தான் வந்துச்சு. அந்த அம்மா தான் சண்டை போட்டு என்னென்னமோ பேசுச்சு. என் மருமக வாய திறந்து ஒரு வார்த்தை சொல்லலையே. மருமகளே, நீ உள்ள போமா. அர்ச்சனா, நீ உள்ள கூட்டிட்டு போமா. வா பூங்குடி. அண்ணே, அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன? இல்லண்ணே, என்னதான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குண்ணே. அந்த பொம்பளைக்கு பூங்கொடிய பிடிக்கல, அதான் உண்மை. அந்த பொம்பளை பூங்கொடி கிட்ட சண்டை தான் போட்டுச்சு. ஆனா அங்கதான் பிரச்சனைன்னு சொல்றேன். என்ன சொல்ற? அவ பையன் வந்து பூங்கொடி கிட்ட ஏதாவது பேசி உசுப்பேத்தி விட்டுட்டானா, அதையே நம்ம பூங்கொடி சவாலா எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும்னே. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏதாவது தப்பாயிராதா? அப்புறம் நீங்க வாக்கு கொடுத்த கல்யாணம் நடக்காம போயிரும்னே. என்ன மல்லிகா, இது உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? என்ன நீ சொல்றீங்க? இப்படி என் பொண்ணை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றியே, இது நல்லா இருக்கா? ஏய் ஐமோடு, ஊர்ல இல்லாத பொண்ணை பத்தி வச்சிருக்க. அவ ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? ஐயோ அண்ணே, இப்பவும் நான் என் மருமகளை பத்தி தப்பா எதுவுமே சொல்லலண்ணே. நீங்க வாக்கு கொடுத்த கல்யாணம் நடக்காம போயிருச்சுன்னா உங்களுக்கு தானே கெட்ட பேரு. நான் அதுக்காக தான் சொன்னேன். இங்க பாரு மல்லிகா, உனக்கு வாக்கு கொடுத்தது யாரு? சிவசாமி. உசுரை கொடுத்தாது இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். தைரியமா இரு. சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. அப்ப நாங்க கிளம்புறோம். நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், தலைக்கு மேல வேலை இருக்கு. நாங்க வரோண்ணே, நாங்க வரோம். நீ வாங்க போலாம். போயிட்டு வரேன் மச்சான். வரங்கத்த. என் மகேஷ், இருந்தாலும் உனக்கு ரொம்ப துணிச்சல் தாண்டி. அவரு வீட்டுக்கு வந்து அவரையே கை நீட்டி அடிச்சிட்டு மறுபடியும் அவரையே பார்க்க வந்திருக்க. நமக்கு காரியம் ஆகணும்னா இறங்கி போலாம், தப்பே இல்ல. அந்த ஆளு நம்மளை பார்த்த உடனே கட்டையை எடுத்துக்கிட்டு அடிக்க வந்துட்டாருன்னா? நான் தான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுறேன்? வா. ஏய் அங்கே நில்லு. ஒரு அடி எடுத்து வச்சாலும் காலை விட்டிடுவேன். ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. இப்ப எதுக்கு கத்துறீங்க? மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? உன்ன என்ன அடிக்க போறீங்களா? அடிங்க, அடிங்க, வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட தகராறு பண்ண வரல, மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன சொல்ற? இந்த பாருங்க, நான் அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட சமாதானம் பேச வந்திருக்கேன். ஓப்பனா சொல்றேன், உங்க பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். மற்றபடி
உங்க மேல எனக்கு என்ன விரோதம் இருக்கு? அதுக்காக ஒரு வரமுறை இல்ல? எனக்கு வேற வழி தெரியலங்க, அதான் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்றேனே. இப்போ உனக்கு என்ன வேணும்? கேளுங்க, இப்ப நீங்க உங்க பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணத்தை ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க நடத்தி முடிக்கணும். அதுல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? உங்க பொண்ணதான் கட்டுவேன்னு எங்க வீட்டுல ஒரு தடிமாடு ஒத்த கால்ல நிக்குது. நாளைக்கே என்ன வேணா நடக்கலாம். உங்க பொண்ணை பார்த்து பேசி அவ மனசை கூட மாத்தலாம். சரவணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா அதுக்காக அவன் என்ன வேணா செய்வான். எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்ப நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருந்தா அவனை ஈஸியா சமாளிச்சிருவோம். இல்லைன்னா கடைசி நேரத்துல அவங்க ஏதாவது பண்ணிட்டா அது நம்ம 2 பேருக்குமே அசிங்கமா போய் முடிஞ்சிரும். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியறதுக்கு உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செய்யறேன். என்ன சொல்றீங்க? நீ கோயில வந்து சண்டை போட்டேன்னு என் தங்கச்சி சொன்னான். அந்த கடவுளே மேல இருந்து இறங்கி வந்து நின்னாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. நான் என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த சிவசாமி வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்துவான். நீ சொல்றது சரிதான். இவங்களை நம்ப முடியாது. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் கண்ணும் கருத்துமா இருந்து இந்த கல்யாணத்தை முடிக்கணும். ரொம்ப சந்தோஷம். இதை சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். நான் வரேன். ஒரு நிமிஷம். இது கல்யாண பத்திரிக்கை. மறக்காம குடும்பத்தோட வந்துருங்க. கண்டிப்பா வரேன். உங்க பொண்ணுக்கு அட்சதை போட்டு ஆசீர்வாதம் கண்டிப்பா பண்ணுவேன். அதானே எனக்கும் வேணும். வரேன்.